ஓகே, தேங்க்யூ புள்ளிங்களா. ஓகே, போன மேட்ச் நல்ல டிஃபெண்ட் ஒன்று பார்த்தோம். அது தொடர்ந்து இப்போ அடுத்த ஒரு மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த ஆட இருக்கும் அணியினர் ஏரிக்கரை பாய்ஸ் படூர் வர்சஸ் டிபிஆர் ரெட் டிராகன்ஸ். ஸோ டிபிஆர் ரெட் டிராகன்ஸ் உங்களோட பிளேயிங் 11 ஃபில் பண்ணி தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் டிபிஆர் ரெட் டிராகன்ஸ். ஓகே, ஸ்டார்டிங் முதல் பால் நல்லா அக்ரெசிவாக ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரெண்டு ஓடுறாங்க, இல்லைங்க ஓடலைங்க. அண்ட் முக்கியமாக அம்பையர் நோபால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் யாருக்கு நோபால்னே தெரியாது போலயே, எல்லாம் நல்ல பால்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போல. நோபால் அண்ட் ஃப்ரீ ஹிட். ஓகே, ஃபீல்ட் செட்டப்லாம் கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஹிட்டு, மறுபடியும் நோ பால் கொடுத்துருக்காங்க. காரணம் செக்கிங். பவுலர் வந்து கையை மடக்கி போடுறார், அடிச்சு போடுறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நோ பால். ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. பவுலரை மாத்திடுங்க, பெஸ்ட். நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் கசப்பான ஒரு விஷயம். முதல் ஓவரே வந்து இப்போ நடந்தால் கொஞ்சம் டீமுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, ஆனதாச்சு போனது போச்சு, மேட்சை பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அடுத்த ஒரு பவுலர் வந்திருக்காரு. அண்ட் ஓகே, இப்போ புது பவுலர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஷார்ட் கேட்ச், எனி கேட்ச் கிடையாது, கொஞ்சம் முன்னாடி விழுந்ததுனால ஜஸ்ட் ஒரு ரன். ஓகே, ஹேண்ட். ஓகே, நல்ல பால், இது ஒரு டாட் பால். ஓ, கேட்குறாங்க கேட்டுட்டாங்க. அண்ட் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, விக்கெட், போல்டு. நல்ல பவுலிங் ஆக்ஷன் மாத்தினாலும் பரவாயில்ல, நாங்கள் மனம் தளர மாட்டோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஓ, நல்ல பால் அகைன் ஸ்டம்ப் லைனில் அட்டாக் பண்ணுற பால். ஓகே,
ஓகே, இது நல்லா இருக்கு இந்த ஓவர். சோ ஃபார் பவர் பிளேல பெருசா எதுவும் ஸ்கோர் எதுவும் போகல. ஓகே, கேட்ச் கேட்ச் கேட்ச். ஆகா, நல்ல ஜட்ஜிங் கேட்ச். அண்ட் பவுலர் கிட்ட டிஃபரெண்டான ஒரு செலிப்ரேஷன் பேர் என்னன்னு சொல்லிருங்க போகும்போது. ஓகே, மஜா பாட்டு, மஜா ஸ்டெப்பு. நன்றி நன்றி. இருங்கய்யா. ஓவர் முடிவுல ஸ்கோர் 4. டென்ஷன் ஆகாதீங்க சார். ஓகே ஓகே, முதல் ஓவர்ல 4, ரெண்டாவது ஓவர். ஆஹா, பவுலிங் ஆக்ஷன் நல்லா இருக்கு. பட் now ஸ்டார்டிங் வித் a wide. யாரும் பதறாதீங்க, அது கேட்ச் இல்லை, பாலை பாஸ் பண்ணுறதுக்காக போடப்பட்டது. ஒயிடுக்கு ரீபால் போட்டது. ஏண்டா போட்டோம் நாய் போச்சு ஆக மொத்தத்துக்கு. ஒன்றி ஏதாவது சான்ஸ் இல்லை. 2 ரன். இன்னும் கொஞ்சம் ஷூட் பண்ண. ஓ, சூப்பர் த்ரோ ப்ரோ, செம்ம த்ரோ. இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போயிருந்தா கண்டிப்பாக ஒரு டைரக்ட் ஹிட்டு. ஐயோ, எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. ஓகே, போன பால் போகல, இந்த பால் போகுமா போகுமா போகுமா? போயிருச்சு. அண்ட் பவுண்டரி. வெல்கம் பவுண்டரி. கேட்ச். ஓ, பரவாயில்ல, நல்ல ட்ரை ப்ரோ. அங்க இருந்து இங்க. அண்ட் ஒரு குவிக் சிங்கிள் அங்க. இன்னும் 2 பால் வெளியே இருக்கு. ஓகே, ஷாட். கீப்பர். ஓ, சூப்பர் ஷூட்.
ரன் அவுட் ஆயிருக்குங்க. ரன் அவுட். கீப்பர் பொசிஷன்ல இல்ல, ஆனா எரிஞ்சிட்டாரு. ஓகே டிஜே. இனாரு ஷார்ட்டிஷ் பால் யாரு கையில? யாருமே இல்ல. யாரு கையிலே மாட்டலங்க. ஓகே, ஓடிட்டாங்க. சேஃப். அண்ட் 2 ரனோட இந்த ஓவர் முடியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவர் கொஞ்சம் டீசென்ட் தான். ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 17, 3 விக்கெட் இழப்புக்கு. ஓகே டிஜே, we are in the 3வது ஓவர். ஏரிக்கரை பாய்ஸ் படூர், உங்களோட டீம் 11 எடுத்துட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ல கொடுங்க. டீம் மெம்பர்ஸ் வந்து ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. வாங்க ஏரிக்கரை பாய்ஸ் படூர், டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வாங்க. டிஃபரெண்டா ஏதோ ஷாட் ட்ரை பண்ணாரு, ஸ்கூப் ட்ரை பண்ணாரு போல, ஆனால் மாட்டல. ஓகே, 3வது ஓவர் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப 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 ஷார்ட்டாக போல 1 பவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அம்பையர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது பவுண்ட்ரி வேற போயிருக்குது. ஆளே இல்லாத சைடில் சூப்பராக நல்ல ஷாட் அடிச்சிருக்காங்க. ஓகே, ஓகே. அண்ட் ஒரு சின்னதா செல்லமாக ஐயோ டைரக்ட் ஹிட் இன்னொன்று. உடனே அம்பையர் வந்து க்ளோஸாக பார்த்துட்டாரு. ஸோ நாட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நல்ல ஃபீல்டிங், நல்ல டைரக்ட் ஹிட். பட் ரிசல்ட் வந்து நாட் அவுட் தான், ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. ஓகே, அடுத்த பால். ஓ வைட். ஓகே, ஸோ ஃபார் பெரிய அளவுக்கு இப்போதைக்கு ரன்கள் இல்லை. 22 அடிச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுக்கலாம்னு பிளான் போட்டாங்க போல், நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் பவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பாயிண்ட் இல்லைங்க, பாயிண்ட்லாம் இல்லைங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ரன். எல்லாருமே கொஞ்சம் கல்லியெல்லாம் விட்டுட்டு பாயிண்ட் தான் வைப்பாங்க. பட் இந்த டீம் வந்து பாயிண்ட் விட்டுட்டு கல்லி வச்சிருக்கிறாங்க.
சிங்கிளுக்கு அப்புறம் அடுத்த பால் விக்கெட்டு செம்ம அப்பீல். ஆமா அதே மாதிரி தான் எட்ஜ் ஆகி கேட்ச் ஆயிருக்குது. அண்ட் ரொம்ப நேரமா ஃபைன் லெக் திசையில் அடிக்கப்பட்டது. நடிச்சா அவுட் ஆயிட்டாரு. டிஜே 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 24-4. அண்ட் ஓகே 4வது ஓவர் கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சமாக ரன் அடிச்சே ஆகணும். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் புஷ் பண்ணணும் ஸ்கோர் கார்டை, இல்லாட்டி கொஞ்சம் சிரமமாயிரும். 50 ரன் மேலே அடிச்சா தான் டிஃபெண்டபிள். டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கவலையப்படாதீங்க. பவுண்டரியா? இல்லீங்கண்ணா இல்லைங்க. இல்லீங்கண்ணா 2வது ரன் போயிருக்கலாமா? ஓகே ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு 1 ரன் மட்டுமே எடுத்துட்டாங்க. பால் நல்லா ஸ்லோயிஷாக வந்தது பேட்டுக்கு கரெக்டாக. ஓ பால் ஓகே கடைசி நேரத்தில் கரெக்டாக பார்த்துட்டாரு. இல்லாட்டி மேபி ஒரு எட்ஜு கீப்பர் கையில் ஒரு கேட்ச்சு. கடைசி நிமிஷத்தில் வந்து பாலை வாட்ச் பண்ணதுனால ஒரு சிங்கிள். ஓகே இந்த பால் பவுண்டரியா? இல்லைங்க. என்னங்க பால் அடிக்கிறாங்க கரெக்டான பவுண்டரி மட்டும் போக மாட்டேங்குது. எனக்கு வருத்தம். 2 ரன் வர்றாங்க. வாட்ஸ் நெவர் இன் மிஸ் ஃபீல்ட். அத கரையா அதே கதை தான். ரன் அவுட்டுங்க. தேவையில்லாதது. ஸ்ட்ரைக்ல இருந்த பேட்டர் ரெடியாவே இல்லை. பட் ஆனால் இங்கிட்டு ஓடி வந்துட்டார் நான் ஸ்ட்ரைக்கரு. வேறு வழி இல்லாமல் விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. அண்ட் ரன் அவுட் வராங்க. அண்ட் இப்போதைக்கு 4 விக்கெட்டு இழந்துருக்குறாங்க. பாக்கி என்ன பால்கள் இருக்கு. ஒரு டீசனான ஸ்கோரை டோட்டல் போஸ்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஆனால் மாற்றி விக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த விக்கெட்டை தொடர்ந்து இப்போது 5வது விக்கெட்டை இழந்துட்டாங்க. சிக்ஸா? பால கணிஸ்டார் போலயே, அதனாலதான் வெளியே போயிருக்குது. 4ங்க. ஆனா 4ஆ? எஸ் பவுண்டரி. 6 நினைச்சிட்டோம். ஓகே ஓகே ஃபைனலி பவுண்டரி. வெல்கம் பவுண்டரி. அகைன் ஒரு ஸ்லோயிஷா ஒரு ஷார்ட் பாலாக போடப்பட்ட பந்து அது கரெக்டாக அடிச்சிருக்கிறாரு. பட் நல்ல விஷயம் என்னென்னா 2 பேருக்கு நடுவில் கேப்பில் அடிச்சிருக்கிறாரு. அதனால் ஒரு பவுண்டரி. அண்ட் ஃபீல்டெலாம் மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அங்கே போட்டால் தானே அங்கே போட்டால் தானே அடிப்பீங்க, இங்கிட்டு போட்டால் அடிக்க மாட்டீங்கன்னுட்டு இப்போ ஒய்டு போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு வைட். அடடா பவுலர் வந்து கொஞ்சம் ஃபீல்ட் செட்டப் மாதிரி போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கார் போல. அதனால தான் பால் அங்கிட்டே போகுது. மீண்டும் ஒரு அகலப்பந்து. ஹேட்ரிக் வைட். ஹாட்ரிக் வைட். ஹாட்ரிக் வைட் ஏன்னா பரிசு என்ன இருக்கா?
அநியாயம்னே இதுக்கலாமா? வச்சிங்கன்னா நான் அதிகமாக பரிசு வாங்கிடுவேன். அவர் பாவம் எவ்வளோ 3 வைடு போட்டு எவ்வளோ துக்கத்தில் இருப்பார். அப்படி சொன்னாதாங்க அடுத்த பால் வைடு போட மாட்டாரு. இந்த ஐடியா நல்லா இருக்கே. பாருங்க இந்த பால் வைடு வராது பாருங்க. ஐயோ காற்று அதிகமாகிறதுனால பால் வைடை நோக்கி சென்று கொண்டிருக்குது. டிபிஆர் இப்படி ஒரு காரணம் சொல்லலாம். ரெட் டிராகன்ஸ் உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ல. ஏச்சு அடடா மிஸ் ஆயிடுச்சுப்பா, கீழே போயிருச்சு. அணியினர் ரெட் டிராகன்ஸ் வாங்க. திருப்போரூர் அணியினர் உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் வந்துட்டு. ஒன்று வெளியே and finally டாட் பால். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி வந்து லைவ் குவிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் வந்து இன்னைக்கான முதல் கேள்வியாக கேட்டுட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிரிக்கெட் பெஸ்டோட குவிஸில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, டாக்டர் கலைஞர் வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2010 அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது யார் கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சங்கர் எம் அவர் தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. அண்ட் அவருக்கு 1000 ரூபாய். என்னங்க யாரு? சங்கர் எம் அப்படின்னு சொல்லி. சங்கர் எந்த ஊரு? நியூ கல்பாக்கம். புது கல்பாக்கத்தில் நிறைய பிரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இது போல லைவா மேட்சை மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். அண்டு வாழ்த்துக்கள் அண்ணன். 1000 உங்களை ஜிபேல. சண்டே அதுமா என்ஜாய் பண்ணுங்க. அண்டு 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 35, 5 விக்கெட் இழப்புக்கு. ஓகே, ஒரு 45 வந்தால் டீசெண்டான ஸ்கோர் இருக்கும். பவுலிங் டீம் அதை கொடுக்கணும், இல்லை பேட்டிங் டீம் அதை அடிக்கணும். என்னோட ஃபேன் உங்கள் பேர் சொல்லுங்க மிஸ்டர். வந்து நெல்லுங்க. ராஜேஷ் ஃபேன். எந்த வகையில் என்ன ஃபேனாக ஏற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்கள் என்கிட்ட இருந்து. நீங்கள் சொல்கிற ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பிரதர் பார்த்தீங்களா ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? திருப்பூர். ராஜேஷ். ராஜேஷ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக இன்னைக்கு ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன். அப்படிலாம் கிடையாது பிரகா. இதெல்லாம் வந்து உள் மனசுல இருந்து நம்மளை ஒரு சில விஷயங்கள் பிடிச்சு அவங்க நம்ம ஃபேனா வந்து ஏற்றுக்கிறாங்க. வாழ்த்துக்கள் ராஜேஷ். உங்களுக்காக நன்றி கடன் பட்டிருக்கேன். நிச்சயமா உங்க டீம் வந்து ஜெயிச்சு அடுத்த மேட்சுக்கு வரணும். அண்ணா நோ பால் எங்க? அண்ணா இன்னொன்னு இப்ப ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு ஃபேன் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆமா ஜூஸ். ஆமா அவங்க ஃபேன் எங்க இருக்காங்கன்னு தெரியல. மேபி வேலை காரணமா வெளியில போயிருக்கலாம். அவங்கள இந்த வருஷமும் கரும்பு ஜூஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமா அந்த வீடியோ ஆடியோ கேட்குற அந்த நபர் எனக்கு போன வருஷம் வந்து டெய்லியுமே ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கினது என்னோட ஃபேன் கொடுப்பாரு. இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன் அவரை. இந்த ஆடியோ நீங்க கேட்டீங்கன்னா தயவுசெய்து வாங்க. கரும்பு ஜூஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து வாங்க இந்த மேட்சை பார்க்கறதுக்கு. ஓகே, முதல் பால் நோ பாலா போடப்பட்டிருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே பண்ற காரணத்தினால நோ பால். ஒரு ஆளா ஒருத்தர் இங்க போராடிட்டு இருக்காரு. ஒரு 45 ஸ்கோரை எடுத்தோம்னா டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லு. ஷாட் பட் ஆனா ஆள் அங்க இருக்காங்க. மிஸ் ஃபீல்ட். ரெண்டாவது ஓடுவாங்களா? மிஸ் ஃபீல்டுங்க. வேணாம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஒரு ரன்னு. இல்ல 2 ரன். பூவர் த்ரோங்க வேற எங்கிட்ட போட்டாரு. ஆனால் நல்ல பேக்கப் இருந்த காரணத்தினால சேஃபு. ஓகே, ஃபைனல் 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ஒரு விஷயம். 50 அடிப்பாங்கன்றது கேள்வி. பட் ஆனால் பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 4 பால் வெளியே இருக்குது. அடிப்பாங்களான்னு பார்க்கணும். இதான பெஸ்ட் 6 சொல்ல முடியும் இந்த டோர்னமெண்ட்ல. இன்னைக்கு நடந்த டோர்னமெண்ட்ல இதான் பெஸ்ட் 6 சொல்லலாம். சூப்பரா தூக்கி அடிச்சாருங்க லெக் சைடுல. அவ்வளவு ஈஸியான பால் கிடையாது.
ஓகே, நல்ல ஷாட்டு. முடிஞ்ச ரீப்ளே போட்டு விட்ருங்க. நம்ம ஆன்லைன் எடிட்டர் முடிஞ்ச ரீப்ளே போட்டு விடுங்க அந்த பாலை. தரமான ஒரு ஷாட் ஆக்சுவலாக. வித்தின் த லைன், தரமான ஒரு ஷாட். அதே தான், வித்தின் த லைன் அடிச்சிருக்கிறாரு அந்த பாலு. அதே மாதிரி தான் எல்லாம் ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் மாட்டலை. ஓகே, லோ ஃபில்ட்டா சோங்கி அடின்னு ட்ரை பண்ணார். பட் ஆனால் முடியலை. ஸோ ஒரு ரன், ஒரே ஒரு ரன் மட்டுமே. அண்ட் ஒரு ரன்னோட ஒட்டு மொத்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஒட்டுமொத்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 47 அப்படின்ற ஒரு இலக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. டீசெண்டான ஸ்கோர் தான். பட் டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு பேட்டிங் டீம் கிட்ட கண்டிப்பாக பவுலிங் வேணும். அருண், ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆனால் ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்து சொல்லிடுவாங்க. உள்ள போலாம். ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. பேட்ஸ்மேன் ரெடி. எஸ். சோ இப்ப அருண், டார்கெட் சொல்லுங்க பாப்போம். ஏவிடி குட்டீஸ் பிரதர்ஸ் கோவலம் அந்த அணியின் டார்கெட் என்ன நிர்ணயிச்சிருக்காங்க? ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம். டார்கெட் எவ்வளவுங்க? 1 மினிட்னா ஸோ பொளச்சேரி கேப் பேட்ஸ்மேன் சொல்ல போங்க. ஓகே, செக் பண்ணதுல 47 அடிச்சிருக்கிறாங்க. 48 அடிச்சா வின்னு. ஓபனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் உள்ள வந்துருங்கப்பா. முத்தமிழர் பேட்ஸ்மேன் உள்ள போங்கப்பா. டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூரூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கோவலம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக கோலாகலமாக மே 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த கிரிக்கெட் போட்டி 8ஆம் நாளான இன்று 5வது ஆட்டத்தின் 2வது இன்னிங்ஸை
காண இருக்கிறோம். இந்த போட்டியில் முதலாவதாக பேட்டிங் செய்த ஏடிவி குட்டிஸ் பிரதர்ஸ் கோவளம் அணியினர் டார்கெட்டாக 48 கொடுத்திருக்கின்றார்கள். அதனை எதிர்கொண்டு விளையாட பொலச்சேரி டீம் தயாராக இருக்கின்றது. இரு பேட்டர்ஸ் களத்திற்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்டத்தின் விறுவிறுப்பு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 48 டார்கெட்டை இவர்கள் ரீச் செய்வார்களா இல்லை ஏடிவி குட்டிஸ் பிரதர்ஸ் இதை டிஃபெண்ட் செய்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். 8ஆம் நாளான 5 போட்டி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். விளையாட இருக்கின்ற இரு அணி வீரர் நிலவரங்கள் ஏரிக்கரை பாய்ஸ் மற்றும் ஃபேன்ஸை ராஜேஷ் இருக்கின்ற டிபிஆர் ரெட் டிராகன் திருப்போரூர் ஆக இரு அணிகளும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கான டாஸ் மிக விரைவில் போடப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அருண் அண்ணா அவர் அண்ணன் என்ன சொன்னார்னா என்கிட்ட இந்த டாஸ் காயின் இருக்குல்ல, ஆமாண்ணே, அதுல வந்து கொஞ்ச நேரம் நிறுத்துங்க கொஞ்சம் நீங்க பேசி முடியுமா? என்ன சேர் கேட்டு துக்க வீட்டுக்கு வரா மாதிரி வரீங்க? ஒரு பிரிஸ்கா இல்லையே, வெயில் இருக்குது தெரியுது. அப்படியே உள்ள வரும்போது ஹலோ மிஸ்டர் உமாபதி, வேர் இஸ் த தர்பூசணி? ஸ்பான்சர் பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுறாங்க, தர்பூசணிலாம் வரமாட்டாங்குது. இன்னைக்கு வந்துடும் இல்ல? பேசுறீங்களா? முதல் பந்து ரன் இல்லையா? ஒரு ரன் மட்டுமே. அண்ணா பிரபா சொல்லுங்கண்ணா. அதான் அந்த திருப்பூர் டீம் இருக்கு பாத்தீங்களா? ஆமாண்ணா. சோ அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க டாஸ் கேட்கும்போது ஹெட்ஸே கேளுங்க. ஏன்னா வந்து ரெண்டு பக்கமும் தலை இருக்கிற மாதிரி நான் ஒட்டி வச்சிடுறேன் காயினை. நீங்க டாஸ் வின் பண்ணிட்டு அந்த வெள்ளி காயினை எடுத்துன்னு போயிடுங்க. என்ன ஒரு அதான் ஃபேன்ஸ்க்காக அவர் வந்து பாடுபடுறாராம். இது பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமா, பெரிய நடிகனா இருந்தாலும் சரி, வீரனாக இருந்தாலும் சரி, நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரனாக இருந்தாலும் சரி, அவருடைய ஃபேன்ஸுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம். வளர்ந்து வராங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் இல்லைன்னா அவங்க வளர்ந்து வர முடியாது. இதுதான் உண்மை. வர்ணனையாளராக அருண் எப்படி நான் உங்களுக்கு ஃபேனோ அது போல தான் ஒருத்தருக்கும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகேண்ணா, நன்றி நன்றிண்ணே. பெரிய கப்பிள்ஸ் பாறை மீது ஒரு கப்பிள்ஸ் கடல் அலையை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டு பசங்க தானே பின்னாடி இருக்காங்க. அதோ அங்க. ஓ அங்கயா, மன்னிச்சிருங்க. அங்க பாருங்க. மன்னிச்சிருங்க. ஆமா, நம்ம பாறையில இருந்து தப்பவே முடியாது. பசங்க கேட்சா சங்குமாரன் ஆமாங்க, கேட்சுங்க பாருங்க. பிரகா, உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. ஸ்பீச்சை கண்டினியூஸ் பண்ணிடாது. நேத்து ஈவினிங் பண்ண வைபை எதிர்பார்க்கிறோம் சேர் கேர்ள்ஸ் கிட்ட இருந்து. இன்னைக்கு சண்டே அதுமா வைப் இல்லை. உங்களோட லிடியா அவர்களே, உங்க மம்மி வந்திருக்காங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பெஸ்டா இருக்கு. தெரியல, ரொம்ப ஹாப்பியா ஆடுனீங்க, வேற என்ஜாய் பண்ணி ஆடுனீங்க. அதுதான் வேணும் எங்களுக்கு. அதுக்கு எல்லா நாளும் எங்க டீம் விளையாடணும்னு நினைக்கிறேன். அடடா, என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு லெக் மூவ்மெண்ட் மட்டும் போடுங்க போதும். அந்த மூவ்மெண்ட் இல்ல. ஓகே கேட்சா ஷாட் இல்லைங்க, பவுண்டரியா அதுவும் இல்லைங்க, இதுவும் இல்லை. ஆக மொத்தம் 2 ரன் விக்கெட் பண்ணதுக்கு அப்புறம். அண்ணே வெயில்ல போட்டோ ஷூட் பண்றாங்கண்ணே, பெரிய விஷயம்னே இதெல்லாம். ஆமாங்க, போலாமா? போய் பேட்டி எடுத்துட்டு வரீங்களா? சோ ஏரிக்கரை பாய்ஸ் கேப்டன், படூர் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாக்கு வாங்க. ஏரிக்கரை பாய்ஸ் படூர் கேப்டன் அண்ட் டிபிஆர் ரெட் டிராகன் திருப்பூரூர் கேப்டன். டாஸ் போட்டுடலாம். நீங்க பிரசன்டேஷன் ஏரியாக்கு வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். பேட்டிலாம் வேணாம்னே, அவங்க ஏதோ மைண்ட்ல இருக்காங்க. நம்ம போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஐயோ வைடுங்க. நான் பின்னாடி பார்த்துட்டு பின்னாடி 2 பசங்க இருந்தாங்க. கப்புள்ஸ்ன்றீங்களா? நான் பசங்களான்னு கேட்டேன். அவங்க பாவம் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க.
அண்ட் மறுபடியும் மீண்டும் ஒரு அகல பந்து. அதேதாண்ணா, ஒரு பால் தான் வெளியே இருக்கு பவர் பிளேல. ஓகே, அந்த ஒரு பாலை மறுபடியும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வைட மாத்தி போட்டு மறுபடியும் அந்த ஒரு பாலை போட வந்து நல்ல டெலிவரி போடுறாரு. பட் அது வைடா வீசுறாரு, இல்லைன்னா அவர் வந்து அடிக்கவே முடியாது. ஆஹா ஆஹா ஆஹா. அருண் இப்போ என் கூட பாத்தீங்கன்னா ஏரிக்கரை பாய்ஸ் படூர் கேப்டன் சதீஷ் அண்ட் டிபிஆர் ரெட் டிராகன் திருப்பூரூர் கேப்டன் பாலா 2 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ். ஓகேண்ணே. ஸோ லாஸ்ட் இயர் ஆடி இருக்கீங்களா நீங்கள் 2 பேரும்? நீங்களும் ஆடி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரூல்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரூல்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் என்ன இருக்கா? ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 8. Heads is a call. Heads it is. TPR Red Dragons திருப்பூர் டாஸ் வின் பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன் இல்ல பிரகா, கரெக்டா நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? வெள்ளிக்காயினை கொடுத்துட்டாரு. ஆப்போனன்ட் டீம் அத காயினை ஒரு வாட்டி செக் பண்ணீங்க, 2 பக்கமும் ஒரே சிப்ல இருந்துற போது உங்க திருப்திக்கு அதையும் பாத்துருங்க. செக் பண்றாருப்பா உண்மையாலுமே. ஆமா நிச்சயமா செக் பண்ணிடணும். மீண்டுமா. சோ வாழ்த்துக்கள் TPR Red Dragons அணியினருக்கு. அவர்களுக்கு இந்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. டாக்டர் கலைஞர் அவர்களின் உருவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம். அண்ட் பவுலிங்கா ஃபீல்டிங்கா? பாத்தீங்களா சங்கமரன காலையில என்ன சொன்னேன்? அவர் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் சொல்லுவாராம். ஓகே, வெரி குட். காலையில கணேஷ்ன்ற ஒரு கேப்டனை பாத்தீங்கல்ல? ஆமா, அவங்க டீம் தான் வின் பண்ணிச்சு. அவர் என்ன சொன்னாரு டாஸ் வின் பண்ணிட்டு? இதே தான் சொன்னாரு, டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஏனா இல்லையா? அவர் டைரக்டா பேட்டிங்னு சொல்லிட்டாரு. டைரக்டா பேட்டிங் டீம் கிட்ட டைரக்டா பேட்டிங்கா? ஓகேங்க, சூப்பர்ங்க. அவங்க முன்னாடியே டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. அப்போ முன்னாடியே சொல்லுங்க. ஓகே, இரண்டாவது ஓவர். இல்லை ஐயோ மிஸ் ஃபீல்டுங்க, ஒரு 4. இது என்ன மாதிரி மிஸ் ஃபீல்ட்னு தெரியல. கேட்சுக்கு போறேன்னு ஆமா, அவுட் ஃபீல்ட் பாருங்க. இந்த பாலுக்கு மட்டும் எவ்வளவு ஃபாஸ்டா போச்சுன்னு. பால் குத்துறனே சட்டன் டர்ன் ஆயிடுச்சு. இதெல்லாம் 4 போகுங்க. லக்கிங்க, பேட்ஸ்மேனுக்கு லக்கி தான் இது. போதும் வந்துட்டாங்க. காத்து நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னும். கேட்ச் இல்லை. நல்லா குளுகுளுன்னு இருக்கு வெயிலுக்கு. அப்பப்போ ஒரு சிங்கிள். சூப்பர். அடிச்சா வின்னு. ஜெயிச்சிட்டு வாங்க. மறுபடியும் நல்ல ஷாட். மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்ப்பா. 6. ஓகே டிஜே. ஓ ஜஸ்ட் மிஸ். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுருந்தேன்னா கரெக்டாக போயிருந்திருக்கும். பால் எங்கேயோ போய் சுற்றி ஷார்ட் ஸ்கொயரில் கிட்ட கேட்சு போகணும்னு நினச்சேன். பட் ஆனால் போகலை. பால் உருண்டு போய் அப்படியே போய் நின்றுச்சு. அண்டு அது ஒரு சிங்கிள். கடைசி பால் மறுபடியும் போட்டாகணும். அண்ட் ஒய்ட். ஆக்சுவலாக இப்போதைக்கு இந்த ஓவர் ஒரு டிசைனான ஓவராக வந்து பேட்டிங் டீமுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. ஷாட் போடு ஷாட்டு. அண்ட் இன்னொரு பவுண்டரி ஓவர் முடிவில். சூப்பர் ஷாட் அங்க. அண்ட் ஓவர் முடிவில் 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 26. நெருங்கிட்டு இருக்கிறாங்க. சேஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற பார்ப்போம். கடைசி 3 ஓவர் வெளியே இருக்கு. சரியான வெயில் அருண், தாக்கு பிடிக்க முடியல. ஸோ டீமுக்கெல்லாம் இதில் ஒரு அப்ரிசியேஷன் தான் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இவ்வளோ வெயிலையும் பொருட்படுத்தாம
எல்லா டீமும் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்து விளையாடி இருக்காங்க. அம்பையர்ஸ்க்கும் அதே மாதிரிண்ணே. அம்பையர்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளோதான். அவங்க வந்து அவங்களுடைய சேவை ரொம்ப பெரிய விஷயம். லெகம்பேர் தனியா 6 ஏதா காமிச்சாரு. என்ன காமிச்சீங்க? 6ஆ? அம்பையர்ஸ்க்கு தான் நாங்க நடுவுல டான்ஸ் பிட் போடுறோமே. ஸ்ட்ரைட் அம்பையர் தான் நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். தீபன்னா வந்து ஜாலியா இருக்கா போல. தீபன் விமல் சர்மா உங்களை தான் சொல்றாங்க. ஸோ டிபிஆர் ரெட் டிராகன்ஸ் டாஸ் வின் பண்ணாங்க. அவங்க ஃபீல்டிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆட இருக்கும் அணியினர் டிபிஆர் பாய்ஸ் ரெட் டிராகன் திருப்போரூர் வர்சஸ் ஏரிக்கரை பாய்ஸ் படூர். இதுல வந்து டாஸ் வின் பண்ணவங்க டிபிஆர் ரெட் டிராகன்ஸ் அண்ட் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டீமும் தயாரா இருங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. பேட்ஸ்மேன்ஸ் ரெடியா இருந்துக்குங்க. உங்களோட பேட் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா மக்களை இப்போயே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் நிறைய டிஸ்கஷன்ஸ் அப்படியே அவாய்ட் பண்ணி ஈஸியாக போயிடலாம். அண்ட் 3வது ஓவரு 18 பந்துக்கு 22 ரன்னு. ஓகே, இப்போதைக்கு மேட்ச்சு ஒரு டீசெண்டான ஒரு நிலைமையில் இருக்குது. ஒரே ஒரு நல்ல ஓவர் வேணும் 2 டீமுக்கும். ரன்னு பெருசாக போகாமல் விக்கெட் எடுத்தாங்கன்னா பவுலிங் டீம் கையில், ரன்னு மட்டுமே எடுத்தாங்கன்னா பேட்டிங் டீம் கையில். என்ன ஆக போகுது அப்படின்றது அப்போ 3வது ஓவர். ஓகே, நல்ல ஐடியா. ஷார்ட் பால் வந்து ஓங்கி அடிக்காமல் சும்மா ஒரு சிங்கிளை ரொட்டேட் பண்ணது. எஸ், இங்கே அம்பையர் வந்து அம்பையர் கிட்ட பேட்டர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இஷ்யூ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பேட்டர் வந்து கொஞ்சம் அடிச்சு போடுறாரு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நோ பால் அம்பையர் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அதனால் நோ பால். அது மட்டும் இல்லாமல் இலவச அடி. எங்கிட்ட இலவசம் பால் மட்டும்தான் இலவசம், அடி தான் வர மாட்டேங்குது. மன துக்கமாக இருக்குது. ஓகே, பவுலர் ஒரு மாதிரி காலை நொண்டி போகிறாரு. பவுலர் ஓகேவா? ஓகேவா? ஓகே, சேஞ்ச் பண்ணுறாங்க. எஸ், பவுலரை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க பிகாஸ் செக்கிங் காரணமாக. ஓகே, ஸோ ஃபார் மேட்ச் கொஞ்சம் டீசெண்டாக தான் போய்கிட்டு இருக்குது. அதுவும் பேட்டிங் டீமுக்கு சாதகமாக கொஞ்சம் டீசெண்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு 29 ரன் எடுத்துருக்காங்க. ஒரு விக்கெட் மட்டுமே இழந்துருக்குறாங்க. 17 பந்துகளுக்கு 19 ரன்னு. 17 பந்துகளுக்கு 19 ரன். அதேதான் ஒரு பெஸ்ட் ஓவர். இப்போ வீசினாங்கன்னா நிச்சயம் அப்படியே அந்த மொமெண்டம் மாறிடும். ஆஹா, பெஸ்ட் ஓவரா இருக்குமா இந்த ஓவர்? முதல் பந்து ஒரு டாட் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டீம் இதே மாதிரி தான் ஒரு ஓவரில் வந்து ஒட்டுமொத்தமாக மேட்சை மாற்றி விட்டாங்க. எஸ், கரெக்ட். அதே மாதிரி தான் செக்கிங் போட்டு ஒரு ஓவர் பவுலர் மாற்றினாங்க. அதே மாதிரி நடக்குமா இந்த டீமுக்கும்? நடக்குமா? அகேன்ஸ்ட் த விண்ட் வாய்ப்புகள் இருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். சூப்பருங்க, தேவையான விக்கெட். இப்போ தொடர்ந்து 2 டாட் பால். அம்பையர் ஸ்கோரர் இங்க. சரி சரி, பாட்டு முடிஞ்சு 5 செகண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, பவுலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்குது. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு அந்த பவுலர். வந்தவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு. ஓகே, ஸோ ஃபார் இந்த ஓவர் பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்குமா? வந்திருக்கிற பேட்டர் பவுலிங் சூப்பராக போட்டாப்ல. பேட்டிங் அதே மாதிரி பண்ணி கொடுப்பாரா?
ஆஹா 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 ஏங்க 3 டாட் பாலுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான நேரத்தில் சூப்பராக ஓவர் போட்டுட்டு இருக்காரு. ஆமாங்கண்ணே மாற்றி மாற்றி இப்போதைக்கு கொஞ்சம் பேட்டிங் டீம் லைட்டாக அப்படியே ப்ரெஷர் அக்கடை எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாங்க, பேட்டிங் டீமுக்கு இப்போ ப்ரெஷர். ஓகே, ஒரு பால், லாஸ்ட் 1 பால். தூக்கி அடிச்சாருங்க. பவுண்டரியா? இல்லைங்க, 2 ரன்னா. அதுவும் இல்லைங்க. ஓகே, அண்ட் சிங்கிளோட ஓவர் முடியுது. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 30. இல்லைங்க, இன்னும் இருக்கு, பால் இருக்குதா? மன்னிக்கணும்பா, இன்னொரு பால். ஓகே, 1 மினிட். பாலை கவுண்ட் பண்றீங்களா? ஓவர் முடிஞ்சு. ஓவர் ஓகே, அவங்களுக்கு தேவையான ஓவர் இதுதான் அப்படின்னு நான் வந்து தேடிட்டு இருந்தாங்க. அமைஞ்சிருச்சு. நல்ல ஒரு ஓவர் ஆக்சுவலா. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடியல 30 ரன் அடிச்சிருக்காங்க. ரன் ரேட்டு 10 இருந்தாலும் 12க்கு 18 தேவை. ஓ மை காட் 12க்கு 18 நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ நேரம் கொஞ்சம் கதப்பா குடுப்பா இருந்தாங்க. 12க்கு 18 ஒரு 6 அடிச்சா மேட்ச் அவங்க கையிலப்பா. பட் கொஞ்சம் பெரிய விஷயம்தான். ஒரு 6 அடிச்சா மேட்ச் இன்னும் ஈக்குவல் ப்ரெஷராக போகும். இல்லாட்டி பேட்டிங் டீம் மட்டுமே ப்ரெஷராக போகும். ஏதாவது டவுட் இருந்தால் கிராஸ் செக் பண்ணிங்க. அம்பையர் ஸ்கோரர் கிட்ட கிராஸ் செக் பண்ணிங்க. இல்லைண்ணா இங்கே ஓகே தானா? ஆல் ஓகே. ஹாப்பியா? எஸ், ஓகே. ஓகே, குமுதா ஹாப்பி. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. ஆமாங்க மாமோய். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓவர். 12 பாலுக்கு 18. ஆமாண்ணே. நோ பாலுங்க. ஓ மை காட். ஃபீல்ட் செட்டப்ல ஏதாவது நோ பால் இருக்கும். அதேதான், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒரு சூப்பர் டெலிவரி வந்துச்சு, பட் அது நோ பாலா போட்டுட்டாங்க. ஒரு தேவையான நேரத்தில் பேட்டிங் டீமுக்கு ஒரு நோ பால் கிடைச்சிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு டாட் பால் போட்டிருப்பாங்க, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மொமெண்டம் இங்கிருந்து சேஞ்ச் ஆகுமான்னு தெரிஞ்சிடும். ஆனால் நோ பாலை நம்ம ஒரு டீம் மட்டும்தான் பெருசாக பவுண்டரி அடிச்சிருக்காங்க அந்த ஃப்ரீ ஹிட்டில். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பார்க்கல. எனக்கு மன வருத்தமாக இருக்குது. இந்த பால் நோ பால் ஃப்ரீ ஹிட்டில் வந்து ஹிட் பண்ணுவாங்களா? இல்லை பாலுக்கு என்ன நடந்தது இப்போ? பேட்டர் எங்கே அடிக்க முயற்சி பண்ணாரு அப்படின்றதெல்லாம். பட் நோ பால் ஃப்ரீ ஹிட்டு போயிடுச்சு. ஒரு ரன் கூட வரல. காலையில் சாப்பிட்டது தெம்பா தானே இருக்கீங்க. ஐயோ, சிக்ஸுங்க. குட் லென்த் பால் சூப்பரா தூக்கி விட்டாருங்க. நல்ல டெலிவரி தான், பட் பேட்ஸ்மேன் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. ஓகே, அவுட்டுங்க. தரமான அவுட்டுங்க. தேவையான நேரத்தில் ஒரு விக்கெட்டு. மேட்சுக்கு விறுவிறுப்பு பஞ்சமில்லை.
என்னடா நடக்குதுங்க? மேட்ச் போயிட்டு இருக்குடா. ஓகே, சூப்பர் டெலிவரிங்க. இல்ல 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 நீண்ட ஒரு டாட் பால். இது ஒண்ணு இல்ல, யாரும் பதற வேணாம். ஓகே, பவுலிங் டீம் சூப்பர் டூப்பரா இப்போதைக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. 8-11. 8-11. ஆமாங்கண்ணே. கேட்சா இல்லண்ணே, இல்லங்க, 6ங்க. முடிச்சு விட்டாருவா பிரஷரை. பிரஷர் அப்படியே மாறிச்சுங்க. இப்ப பவுலிங் பக்கம் வந்துடுச்சுங்க, அப்படியே பவுலிங் சைடு. இம்பார்ட்டன்ட் டெலிவரி. ஓகே டிஜே பண்ணு பாட்டு சூப்பர்ங்க. சிங்கிள் இல்ல, ரெண்டுங்க. 3 கூட ஓடலாம், தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி பால் எடுத்துட்டாங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பவுலிங் டீம் சைடு அப்படியே ப்ரெஷர் போய் உட்காந்துக்குச்சு. மன வருத்தமப்பா. அண்ட் 2 ரன் ஓடி இருக்கிறாங்க கடைசி பால்ல. அண்ட் 6-3 அடிக்கணும். 6-3 ஆல்மோஸ்ட் பேட்டிங் டீம். பட் ஆனா பவுலிங் டீமுக்கு ஒரு 25% வாய்ப்பு இருக்கு. நினைச்சா கம்பேக் பண்ணலாம். எஸ், நினைச்சா கம்பேக் பண்ணலாம். 75% பேட்டிங்க்கு தான் சாதகம். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு ஓவர், ஒரு விக்கெட்டு, ஒரு ரன் விட்டு கொடுத்தார்ல, அந்த மாதிரி ஒரு ஓவர் கிடைச்சா நிச்சயம் பவுலிங் டீம், ஃபீல்டிங் டீம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே தானே, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். லாஸ்ட் ஓவர் 6-3 அடிக்கணும். 6-3. 2 பும்ராவை குலைச்சு போட்டா மாதிரி ஒரு பவுலர் வருவாரா? அப்படி வந்தா தான் அவங்க டீமை காப்பாற்ற முடியும். 6-3 அகைன்ஸ்ட் தி விண்ட் தான் போடுறாங்க. அகைன்ஸ்ட் தி விண்ட் பாசிபிள் நிறைய இருக்கு. சிங்கிள்ஸ் விடக்கூடாது. 4 6 வந்துட்டா ஓகே. ஸோ அது நம்ம தவிர்க்க முடியாது. சிங்கிள்ஸ் தேவையில்லாமல் விடாமல் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று இருக்கு, எக்ஸ்ட்ராஸ். அதை விட எஸ், வெரி குட், எக்ஸ்ட்ராஸ் இம்பார்ட்டன்ட் 2 டீமுக்கும். இந்த மாதிரி பிரஷர்ல எல்லாம் என்கிட்ட தான் ஓவர் கொடுக்கணும். கண்டிப்பா. நேத்து மேடின் விக்கெட் வர எடுத்தீங்கல்ல, நம்மள எல்லாமே விளம்பரப்படுத்திக்கணுங்க. பேச்சாடா பேசுறடி. 16ஆம் தேதி இன்னும் இருக்குது உங்களுக்கு. ஆமா. ஓகே, இப்பதான் சொல்லிட்டு இருந்தா நோ பாலுங்க, அவுட் ஆஃப் த பிட்ச். சோ 2-3 இருந்தது, இப்போ ரன் அவுட் அது கிடையாது. அண்ட் மேட்ச் அவுட் ஆஃப் த. 7 பேர் கொண்ட குழு இருக்குமா அவருக்கு. அவரோட வீடியோ மட்டும் தனியா கிளிப்பிங் எடுத்து வீடியோ எடுத்து அதை வந்து இந்த ஊர் ஃபுல்லா பரவிடுச்சு. ஃபுல் ரீல்ஸ் தான். ஓகே, மேட்ச் இப்போதைக்கு டை. அடிச்சாருங்க. ஓ இல்ல இல்ல, இந்த நேரத்தில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுக்க கூடாது. முடியும், உங்களால முடியும். டிரா பண்ணா சூப்பர் ஓவர் கூட இருக்கு, பாசிபிள் இருக்கு. கமான். கீப்பர் எல்லாத்தையும் விட்டுட்டாரே. சோ வாழ்த்துக்கள். முடிஞ்சிச்சு மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. நல்ல ஒரு எஃபர்ட், ஃபீல்டிங் டீம் நல்லா எஃபர்ட் கொடுத்தாங்க, நல்லா பண்ணாங்க. வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சோ வெற்றி பெற்ற டீம் வந்து புலச்சேரி ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அண்ட் இரு அணி வீரர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். நடைபெற்று முடிந்த 5வது போட்டியில் புலச்சேரி மற்றும் ஏடிவி குட்டீஸ் அணிகள் மோதின. இதில் ஏடிவி குட்டீஸ் 48 டார்கெட் நிர்ணயித்தார்கள். புலச்சேரி அணி